ராஜேஷ் தாஸ் பாஸ்போர்ட்டை முடக்க சிபிசிஐடி பரிந்துரைத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கின்றது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் ராஜேஷ் தாஸுக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி உறுதி செய்த நிலையில் அவரது பாஸ்போர்ட்டை முடக்க சிபிசிஐடி பரிந்துரைத்துள்ளது. விவரங்களை வழங்க எமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், சிபிசிஐடி உயர்நீதிமன்றத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னென்ன விவரங்களை பகிர்ந்துக்குங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கை விசாரித்த விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு விதித்த 3 ஆண்டு சிறை தண்டனையை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி உறுதி செய்து தீர்ப்பளித்தது. இந்த நிலையில தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் ராஜேஷ் தாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அவரை கைது செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்குமார் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுத்த நிலையில தண்டனையை அனுபவிக்கும் வகையில ராஜேஷ் தாஸை கைது செய்ய ஆஜர்படுத்துமாறு மார்ச் 8ஆம் தேதி விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறி பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் அதன் அடிப்படையில் அவர் கைது செய்வதற்காக சென்றபோது அவரது வீட்டில் அவர் இல்லை என்றும் அதனால அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்ல, அவருடைய பாஸ்போர்ட்டை முடக்கும்படி மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிக்கு பரிந்துரை கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் தரப்புல அதாவது ராஜ்குமார் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து சிபிசிஐடி பதில் மனுவுக்கு பதிலளிக்க எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று ராஜேஷ் தரப்புல கால அவகாசம் கேட்கப்பட்டது. இதனால இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி நிர்மல்குமார் மார்ச் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.